அதாவது தமிழ்நாட்டில் முருகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கும்பிட்றோம். ஏன் வட இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஏன் முருகர் தெரிய மாட்டேங்குது? அங்கே ஏன் இருக்கிறவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க, அங்கே ஏன் கும்பிட மாட்டேங்கிறாங்க? அங்கே மற்ற தெய்வங்களை கும்பிட்றாங்க. அவங்க ஏன் கும்பிட மாட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தமிழ் கடவுள், தமிழ் கடவுள், நம்ம தமிழருங்க. அதனால் இங்கே நல்ல அருள் புரிகிறாரு. அங்கேயும் அருள் புரிவாங்க. அவங்க எப்படின்னா சும்மா முருகன்னா சரி மேலோட்டமான ஒரு இது. நம்ம தமிழ் மக்கள் அப்படி இல்லை, உள்ளத்தாரவே கும்பிடுவாங்க. அதனால தான் ஒரு இந்த தமிழ் கடவுளாக இங்கே விளங்குறாரு. என்ன உள்ளத்தார அவரும் வாழ்த்துவார், நம்மளும் கும்பிடுவோம். அவரை உள்ளம் உருகி முருகான்னா உருகிடுவாங்க. அது மாதிரி சரியா சாமி. வெளிநாட்டு கணக்கு வேறு. அவங்களும் கடவுள் தெய்வம் கும்பிடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி, நம்ம ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப வருத்தி கடவுளை கும்பிடுவோம். அவங்களாம் அப்படி இல்லை, ஜெண்டையெல்லாம் கும்பிட்டு போவாங்க. எப்படி கும்பிட்டாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. முருகன் ஏற்றுக்குவார். சரியா? முருகன் வந்து எப்படி கும்பிட்டாலும் அவர் ஏற்றுக்குவார். சரியா சாமி? அது மாதிரி வெளிநாட்டுக்கார இங்கே. அதனால் இது தமிழ்நாடு, தமிழ் கடவுளுக்கு தான் நம்ம இன்னைக்கு சிறப்பான பூஜை பண்ணுறோம். அது மாதிரி அவரை வந்து எல்லாத்தையுமே பார்ப்பார், அவங்களையும் பார்ப்பார், நல்லா இருக்கான்னு சொல்லுவார். ஆனால் நம்ம கொஞ்சம் தமிழருங்கனால நம்ம கொஞ்சம் அதிகமாக மிகப்படுத்தி அவரை கும்பிடுறோம். ஏன்னா அவரை மிகப்படுத்தி நம்ம கும்பிடுறோம். நம்மளுக்கு ஒரு கடவுளை இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நியாயமான கோரிக்கையெல்லாம் முருகன் நிறைவேற்றி வைப்பார். இப்போ இருந்து இந்த வயசில் இருந்தே நீ இறைவனை கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா, கெட்டிய ராமகிருஷ்ணன் உபதேசத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு கரங்களை கொண்டு உலக வேலை செய்ய, ஒரு கரங்களை கடவுளை பிடித்துக்கொள், அந்திய காலம் நெருங்கும் பொழுது சிக்கனை பற்றி கொள்ளுங்கிறாங்க. ஏன்னா அந்திய காலத்தில் யாருமே கிட்ட மாட்டாங்க, ரொம்ப முடியாத படுத்துறதுக்குள்ள அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இறைவன் நம்ம கூட இறைவன் காப்பாற்றுவார். துன்பிக்காத அந்த உயிர் போகும். என்ன மனிதனாக பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் உயிர் போகும். ஆனால் அது துன்பிக்காத கலங்காத உயிர் போகும். அது வந்து முருகன் பண்ணுவார். நம்ம முருகான்னு நீ என்ன வேலை வேணாலும் செய்யும், மனசுக்குள்ளே முருகன் வச்சிருச்சு. நீ வேலை செய்யாத இருக்க முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் பேசு புடி, ஆனால் அவன் மனசை மட்டும் இறைவன்கிட்ட வெளியே. அப்போ வந்து அதான் சொல்லணும், 1/4 பங்கு மனசை கடவுள் இடைஞ்சிக்கிட்டு 3/4 பங்கு மனசை உலக வேலையை செய்யும். அந்திய காலம் நெருங்கும் பொழுது முழு மனசும் இறைவன்கிட்ட செலுத்தும். கொஞ்சம் பாசம் இருந்தால் தானே அதிகமாக பாசம். துளி கூட நினைக்காமையே இருந்தால் நமக்கு கஷ்டம் வந்ததே இறைவனை கும்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ இருந்தே கடவுள் நினச்சிக்க உள்ளதில்லை. உளுந்து கோயிலுக்கு போய் கும்பிடணும்னு இல்லை, இதே தான் கோயில். முருகான்னா உள்ளுக்க முருகான்னு மனசுக்குள்ளே வச்சுருச்சுன்னா நீ எல்லா வேலையும் செய்யும். அதுதான் கடவுள் சொல்கிறாரு. சரியா? போய் உளுந்து கும்பிட்டு அதை பண்ண இதை பண்ணுலாம் சாமி சொல்கிறேன். நீ மனசார போய் உள்ளுக்குள்ளே நீ வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறிய, தூங்கிட்டு இருக்கிறிய, முருகான்னு நீ நல்லா இருக்கும். இறுதி காலம் வரையிலும் நம்ம காலம் எங்கே கிடையாது. உன் மனசை இறைவன்கிட்ட போய் எல்லா வேலைகளும் செய்யும். அதே வேலையை போய் மண்டி போட்டுக்கிட்டு சாமி கும்பிடணும்னு உன் மனசை மட்டும் இறைவன்கிட்ட வை. அப்படி இந்த வயசுல இருந்தே இருந்தீங்கன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா சாமி?